ஹாய், நான் டாக்டர் மதுமிதா, பீடியாட்ரிஷியன். உங்கள் குழந்தை பெட்டில் யூரின் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸை போன வீடியோவில் பார்த்தோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 வழிகள் இருக்குது. ஒன்று எனூரிசிஸ் அலாம். இதில் ஒரு சென்சார் இருக்கும், ஒரு அலாம் இருக்கும், 2ஐயும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கார்டு இருக்கும். இந்த சென்சரை உங்கள் குழந்தையோட அண்டர்வேரில் கனெக்ட் பண்ணிடுங்க. அந்த அலாமும் உங்கள் குழந்தை போட்டிருக்க நைட் ட்ரெஸ்ஸோட காலர் பக்கத்தில் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ எப்போல்லாம் அந்த சென்சர் ஈரப்பதத்தை உணருதோ அப்போல்லாம் அந்த அலாம் வைப்ரேட் ஆகும், இல்லைன்னா அதுலேருந்து ஒரு சவுண்ட் வரும். இதை தொடர்ந்து பயன்படுத்துறது மூலமாக உங்கள் குழந்தைங்க அந்த அலாம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக யூரின் போக பழகிக்குவாங்க. இன்னொரு வழி என்னென்னா ஒரு சில மருந்துகள். ஸோ இது 2ஐயும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியனை பாருங்கள். அவங்க உங்களை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும்னு வழி நடத்துவாங்க. நான் போன வீடியோவில் ஒரு சில கேட்டகரிஸ் சொல்லியிருந்தேன். அந்த கேட்டகரிஸில் வராத குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அதாவது அவங்க நைட் டைமில் மட்டும் இல்லாமல் டே டைமில் முழிச்சிருக்கும் போதும் அவங்கள அறியாமல் யூரின் பாஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற குழந்தைகளும். இன்னொரு கேட்டகரி என்னென்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி பிளாடர் கண்ட்ரோல் வந்திருக்கும். அதாவது ஒரு 6 மாத காலத்துக்கு அவங்க பெட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் பெட்டில் யூரின் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வேறு சில காரணங்கள் இருக்கலாம். ஸோ இவங்களும் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவரை பாருங்கள். ஒரு சில பரிசோதனைகள் செய்ய வேண்டி இருக்கும். தேங்க்யூ.